இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் பேசுகையில், தான் இந்த தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்றும் தன்னுடன் பயணிக்கும் 5 பேருக்கு பாஜகவில் சீட் கேட்கவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? நான் கேள்வி கேட்க எந்த பத்திரிக்கிறீங்க ஐயா? இல்லை அப்படி கேட்காதீங்க. நீங்கள் திரும்பி கேள்வி கேட்குறது தப்பு தப்பாக கேட்குறீங்க. கூட்டணின்றீங்க. ரெண்டாவது நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா பாஜக? என்ன அர்த்தம் அது? நானே பாரதிய ஜனதா கட்சியில் தானே இருக்கேன். தலைமை என்ன சொல்கிறதோ அது கட்டுப்பட்டு வழி நடப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடன் பயணிக்கின்ற சகோதரர்களுக்கு வாய்ப்பை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கேன். நான் மறுபடியும் சொல்ல, நான் இந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆயிராவது உழைக்க நான் கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்து கொண்டிருக்கின்றேன். அதே சமயம் என்னோட பயணித்தவங்களாம் இருக்காங்க. குறைஞ்சது 5 இடத்துல அதையும் உங்களுக்கு கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன். சார், நீங்கள் ஏன் சார் போட்டியிடலை? நான் ஏன் போட்டியிடல? என்னுடைய விருப்பம். போட்டியிடுவது என் விருப்பம், போட்டியிடக்கூடாது விருப்பம். இப்போ நீங்கள் வலுவான அணியாக இருக்குது, ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க. ஆமாம், அதனால் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும்னு பார்க்குறேன். வலுவான அணியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால் பிறருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும்னு பார்க்குறேன். சுயநலமாக சிந்திக்காமல் இருக்கேன். தான் வலுவான அணி உடனே ஜெயிச்சு ஒரு மந்திரி ஆகிடலாம் அப்படிலாம் நான் அவசரப்படலை. நான் மற்றவங்க வரட்டும் தான் பார்க்குறேன். நீங்கள் அமைதியாக இருங்க. நான் கட்சியை கழிச்சதுக்கும் விஜயம் சம்மந்தப்படுத்தாதீங்க. நான் உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 1996 நான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் கட்சியை துவக்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். அனுபவம் பெற்றவன் நான். அவரோட ஒப்பிடுவதற்கு அதான் கூட்டம் எல்லாருக்கும் வரும் தான் சொல்லிட்டார். வடிவேல அன்பு சகோதரர் வடிவேலுக்கும் கூட்டம் வரும். அதான் பல தடவை சொல்லிட்டு இதே கேள்வி தானே, பல முறை சொன்னது தானே. நாளைக்கு அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே, ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும். ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை மக்கள் தான் கடைசியில் முடிவெடுக்கணும். அவங்க எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா? நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி. நானும் தான் கேட்டிருப்பேன். நான் அப்படி இல்லை. நான் தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டோம். இணைந்து கொண்டோம். நான் ஒரு 5 பேருக்காச்சும் சீட்டு வாங்கி கொடுக்கலாமான்னு ஐடியா பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நன்றி ஐயா. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் குழப்பத்தை விட்டு பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டோம். 5 பேர் யார் 5 பேர்? நீ பாருங்க, நீ ஃபுல்லாக தான் ஓடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.